வணக்கம். மனிதருக்கு ஒரு ஊட்டச்சத்து நிரம்பிய உணவாக நாங்கள் எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் மீன் நல்லொரு உணவு, சத்துள்ள இரும்பு சத்து, கால்சியம், புரதம் எல்லாமே அடங்கினது தான் இந்த மீன். இந்த மீனில் நாங்கள் கட்லட் செய்து சாப்பிட்டா அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். அது சிற்றுண்டியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். பார்த்திங்களேண்டா தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மீன் 1 கிலோ மீன் சரியா, வெங்காயம் சின்ன வெங்காயம் 100 கிராம், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லியில் ஒரு கொத்து மல்லியில், ரஸ்க் ஒரு 4 தேவைக்கு ஏற்படுங்க, எலுமிச்சை சாறு 1/2 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, மற்ற உருளைக்கிழங்கு 2, பச்சை மிளகாய் 3, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், புதினாயில் 1 கொத்து, முட்டை 4, எல்லாம் தேவைக்கேற்ப எடுங்க. உப்பு தேவையான அளவு சரிதானே. 1 கிலோ மீன், சின்ன வெங்காயம் 100 கிராம், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லியில் 1 கொத்து, ரஸ்க் 4, எலுமிச்சை சாறு 1/2 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, அதை விட உருளைக்கிழங்கு 2, பச்சை மிளகாய் 2, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு உழுது 2 ஸ்பூன், புதினாயில் 1 கொத்து, முட்டை 4, உப்பு தேவையான அளவு. செய்முறையை பார்த்திங்கன்னா மீன் உருளைக்கிழங்கு 2ஐயும் என்ன செய்யணும், ஆவியில் நல்லா வேக வைத்து மசித்து எடுக்கணும் சரிதானே. வானலியில் அல்லது உங்களோட பாத்திரத்தில் ஒரு சிறிது எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது மல்லியில் புதினாயில் எல்லாத்தையும் வதக்கி மீன் கலவையில் சேருங்க. பின்பு என்ன செய்யணும், மிளகாய்த்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் எலுமிச்சை சாறு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பிசைந்து போட்டு முட்டையை ஒரு வெள்ளைக்கரு மட்டும் எடுக்கணும். ஒரு வாயளவு எடுத்து அகன்ற வாய் அகன்ற பாத்திரத்தில் உடைத்து